முன்னொரு காலத்துல ராமாபுரம் அப்படின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ரங்கம்மா பாட்டி அவங்களோட 2 பசங்க 2 மருமக கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. முதல் மருமகள் ஷீலா ரொம்ப ஏழ்மையான விட்டு பொண்ணு. அவளுக்கு அவ்வளவா படிப்பு அறிவு இல்ல இருந்தாலும் அவ எல்லாரையும் நல்லா பாத்துக்கிட்டா. இரண்டாவது மருமக லீலா. அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. தான் எல்லாம் அப்படின்னு அகங்காரம் புடிச்சவ எப்பவும் தன்னை அழகா காமிச்சுக்க விரும்புவா. யாரையும் மதிக்கவும் மாப்பாட்டா. ஆனா ரங்கம்மாக்கு ஷீலாவை விட லீலா தான் பிடிக்கும். ஏன்னா அவ இந்த வீட்டுக்கு வரும்போது நிறைய வரதட்சணை எடுத்துட்டு வந்தா. ஆனா ஷீலா எதுவுமே கொண்டு வரல. அப்போ ஒரு நாள் காலையில ஷீலா சமைச்சிட்டு இருக்கும்போது ரங்கம்மா வந்து இப்படி சொன்னா. என்னடி ஷீலா, இன்னும் சாப்பாடு செய்யலையா? மணி என்னாச்சு? என் மருமக லீலா வேலைக்கு போக வேண்டாமா? நீதான் படிக்காம தற்குறியா இருக்க. அவ பாரு, நிறைய படிச்சு இப்போ டீச்சர் வேலைக்கு போறா. சீக்கிரமா சாப்பாடு செய். இல்ல அத்த, வேகமா தான் செஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். லீலா போறதுக்குள்ள நான் சாப்பாடு செஞ்சிருவேன். என்ன செஞ்ச? ஒழுங்கா வரதட்சணை கொடுக்க முடியல உங்க வீட்ல. அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க உன்னை என் வீட்டுக்கு. நானும் வேற வழி இல்லாம உன்னை ஏத்துக்க வேண்டியதாதான் போயிருச்சு. என்ன பண்றது? எல்லாம் என் தலையெழுத்து. சரி, சீக்கிரமா செய். ரங்கம்மா ஷீலாவ ஒரு பொருட்ட கூட மதிக்க மாட்டா. எப்ப பார்த்தாலும் அவ மனசு நோகுற மாதிரி எதுனா ஒன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பா. இருந்தாலும் ஷீலா தன்னோட மாமியார் ரங்கம்மா மேல ரொம்பவே பாசமும் மரியாதையும் வச்சிருந்தா. எப்படியோ கால சாப்பாட செஞ்சு முடிச்சு லீலாவுக்கு சோறு கொடுத்தா. அதுக்கப்புறம் எழுந்து போய் தன்னோட புருஷனுக்கு சோறு கொடுக்க போனா. ஷீலா இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டே வயல்ல வேலை செய்யற தன்னோட புருஷனுக்கு சோறு கொடுக்க மெதுவா நடந்து போனா. ஷீலாவோட புருஷன் ராமு வயல்ல கடுமையா வேலை செஞ்சிட்டு இருந்தா. அவன் வீட்டுக்கு மூத்த பையனா இருந்தாலும் அவனுக்கு படிப்பு வராததால வயல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சான். அப்போ அங்க மெதுவா நடந்து வந்த ஷீலாவ பார்த்து ராமு இப்படி சொன்னான். என்னாச்சு ஷீலா? ஏன் சோகமா வர? என் அம்மா எதுனா சொன்னாங்களா? அவங்களுக்கு வேற வேலையே இல்ல. எதுனா சொல்லி உன்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. அப்படிலாம் ஒன்னும் இல்லங்க. அவங்க மனசுல இருக்கிற பாரத்தை என்கிட்ட இறக்கி வைக்கிறாங்க. நான் யார்கிட்ட போய் இறக்கி வைக்க முடியும்? அதான் மூஞ்சி சோகமா இருக்கு. அப்படி சொல்லாத ஷீலா, நான் தான் இருக்கேன்ல. சரி, அம்மா இன்னைக்கு என்ன சொல்லி திட்டுனாங்க? அதுவா? நான் வரதட்சணை எடுத்துட்டு வரலையா? லீலா நிறைய எடுத்துட்டு வந்தாளா? அவ நல்லா படிச்சு வேலைக்கு போறாளா? நான் தற்கொலையா இருக்கேனா இத தாங்க சொன்னாங்க. ஆமா, எங்க அம்மாக்கு வேற வேலையே இல்ல. நான் என்ன படிச்சிருக்கேன்? நானே ஒன்னும் படிக்காம தான் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன படிச்ச பொண்ணா குடுப்பாங்க? ஏதோ என் தகுதிக்கு ஏத்த மாதிரி தானே பொண்ணு குடுப்பாங்க. எனக்கு நீ கிடைச்சதே போதும் ஷீலா. என்னங்க, எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு. சரி, வந்த உடனே ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. ஒழுங்கா வேலைய பாருங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னதான் ஷீலாவோட மாமியார் அவள ரொம்பவே கொடுமைப்படுத்தினாலும் அவளோட புருஷன் ராமு அவள சந்தோஷமா பாத்துக்கிட்டான். அதனாலதான் ஷீலாவோட வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் சந்தோஷம் கிடைச்சது. இந்த பக்கம் மாமியார் ரங்கம்மா ரொம்ப கோவத்தோட இருந்தா. சாப்பாடு கொடுக்க போன ஷீலாவுக்காக காத்துட்டு இருந்தா. எங்க போனா இந்த ஷீலா? வர வர அவளுக்கு கொழுப்பு ஏறி போச்சு. வரட்டும், இன்னைக்கு வச்சுக்கிறேன். அப்போ அங்க மெதுவா வந்தா ஷீலா. அவள பார்த்த ரங்கம்மா இப்படி சொன்னா. ஏண்டி ஷீலா, மணி என்ன ஆகுது? சாப்பாடு கொடுக்க போனா குடுத்துட்டு வர வேண்டியதுதானே? அதை விட்டுட்டு அவங்கிட்ட இன்னைக்கு என்ன நடந்தது? நான் உன்னை எப்படி கொடுமைப்படுத்துறேன்னு என் பையன்கிட்ட போட்டு குடுத்துட்டு வரியா? ஐயோ அத்த, அதெல்லாம் இல்ல. வயல் ரொம்ப தூரமா இருந்துச்சு. அங்க போய் குடுத்துட்டு வரணும்ல, அதான் நேரம் ஆயிடுச்சு. என்ன கருமமோ, போ. எதனா ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இரு. இதெல்லாம் உங்க ஆத்தா சொல்லி கொடுத்தாளா? அத்த, தேவையில்லாம பேசாதீங்க. நான் பாட்டுக்கு என் வேலைய பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் என்ன நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? போய் மதிய சாப்பாடு செய்தி என் பசங்க 2 பேரும் சாப்பிட வந்துருவாங்க. சீக்கிரமா செய்யணும், சரியா? சரி அத்த, நான் போய் சாப்பாடு செய்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஷீலா சமைக்க போனா. சீக்கிரமாவே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சா. அப்போ அங்க அண்ணன் தம்பி 2 பேரும் சாப்பிட வந்தாங்க. என்ன ஷீலா, சாப்பாடு செஞ்சிட்டியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. வா சாப்பிடலாம். ஆமா அண்ணி, எனக்கு பயங்கரமா பசிக்குது. சீக்கிரமா எடுத்து வையுங்க, சாப்பிட்டு வேலைக்கு போகணும். சரி சரி, 2 பேரும் போய் உட்காருங்க. நான் பின்னாடியே சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி ஷீலா, சீக்கிரமா எடுத்துட்டு வா. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட போனாங்க.
ஷீலாவும் எல்லாத்தையும் அரக்க பறக்க எடுத்துக்கிட்டு பரிமாறப் போனா. ராமுவும் சோமுவும் சாப்பிட்டு இருந்தாங்க. ராமு எப்பவும் கீழே உட்கார்ந்துதான் சாப்பிடுவான். அவனுக்கு படிப்பு அறிவு இல்லாததால சின்ன வயசுல இருந்து அவன் கீழே உட்கார்ந்துதான் சாப்பிடுவான். ஆனா சோமு அப்படி இல்ல. அவன் நல்லா படிச்சவன். அதனால அவ எப்பவும் மேல உட்கார்ந்துதான் சாப்பிடுவான். அப்போ அங்க வந்து ரங்கம்மா இப்படி சொன்னா. என்னப்பா சோமு, இளைச்சு போயிட்ட, நல்லா சாப்பிடு. அடியே ஷீலா, என் பையன் சோமுக்கு சோறு போடுடி. போடுற அத்தை. சோமு, உனக்கு வேற ஏதாச்சும் வேணுமா? சொல்லு, நான் போடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ. வேணும்னா நானே கேட்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ராமுவும் சோமுவும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்க இருந்த ரங்கம்மா கொல்லப்புறத்துக்கு போனா. ஷீலா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப அருமையா செஞ்சிருக்க. போங்க, என்ன ரொம்ப புகழாதீங்க. அப்புறம் அத்தை வந்து என்னதான் திட்டுவாங்க. அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. அம்மா, ஐயோ, வலிக்குதே. என்னங்க, ஏதோ சத்தம் கேக்குது. அத்தை வழிக்கு விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். எல்லாரும் கொல்லைப்புறத்துக்கு போய் பார்த்தாங்க. அங்க ரங்கம்மா மயங்கி போய் கிடந்தா. என்னங்க, அத்தை மயங்கி போய் கிடக்குறாங்க. வாங்க சீக்கிரமா தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போலாம், பாவம். ரங்கம்மாவ தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ஷீலாவும் அவனோட புருஷன் ராமுவும். வீட்டுக்குள்ள படுக்கையில படுத்திருக்கா ரங்கம்மா. அவளோட காலுக்கு அடியில உக்காந்து அழுதுகிட்டே இருக்கா ஷீலா. என்னங்க, நம்ம தண்ணி தெளிச்சு பார்க்கலாம். அத்தை அப்பயாச்சும் கண்ணு முழிச்சு பாக்குறாங்களான்னு பாப்போம். இல்லனா டாக்டரை வர சொல்லலாம். சரி ஷீலா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்போ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தா லீலா. வந்த உடனே ரங்கம்மாவ பார்த்து இப்படி சொன்னா. என்ன ஆச்சு அத்தை, மண்டைய போட்டுருச்சா? வயசான காலத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்தாத்தானு. வாய திறந்தாலே விஷம். சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு சாக வேண்டியதுதானு. இந்த கிழவி இருந்தாலும் தொல்ல, செத்தாலும் தொல்ல. வாய் மூடு லீலா. அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது. நான் ஆகவும் விடமாட்டேன். நீ வேணா பாரு. அவங்க இன்னும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க. ஆமா, இந்த கிழவி அப்படியே உயிரோடு இருந்து நம்ம உயிரை எடுக்கும். செத்துருச்சுன்னு சந்தோஷப்படு ஷீலா. இப்போதான் லீலாவோட உண்மையான முகம் ரங்கம்மாக்கு தெரிய ஆரம்பிச்சது. என்னதான் ரங்கம்மா மயக்கத்துல இருந்தாலும் அவங்களுக்கு இவங்க 2 பேரும் பேசறது நல்லாவே கேக்குது. அப்போ அங்க தண்ணி எடுத்துட்டு வந்து ரங்கம்மா மேல தெளிச்சான் ராமு. அப்போ கண்ணு முழிச்சு எழுந்து உட்கார்ந்து ரங்கம்மா இப்படி சொன்னா. எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க. ராமு சோமு 2 பேரும் வெளியில் கொஞ்ச நேரம் காத்துட்டுருங்க. நான் ஷீலா கிட்டையும் லீலா கிட்டையும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. அப்படி சொன்ன உடனே ராமுவும் சோமுவும் வீட்டை விட்டு வெளிய போய் நின்னாங்க. ஏண்டி லீலா, உன்னை என்னோட பொண்ணு மாதிரி தானே பாத்துட்டு இருந்தே. உனக்கு சொத்துதான் வேணும்னா சொல்ல வேண்டியதுதானே. மயக்கம் போட்டு விழுந்த உடனே கிழவி செத்துருச்சானா கேக்குற? என் கண்ணு முன்னாடி நிக்காத. நாளைக்கு உன் சொத்தை பிரிச்சு கொடுத்துருவேன். இப்ப வெளியே போ அப்படின்னு ரொம்பவே கோவமா கத்துனா ரங்கம்மா. இப்போ ஷீலாவ பார்த்து இப்படி சொன்னா. என்ன, மன்னிச்சிடு ஷீலா. உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் நீதான் என்னோட மகள். நம்ம யாரு நல்லவங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க எப்பவும் கெட்டவங்களாதான் இருப்பாங்க. இப்போ யாரையும் மூஞ்ச வச்சு முடிவு செய்யவே முடியாது. எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களும் இந்த உலகத்துல உஷாரா இருங்க. யாரையும் இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.